ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் மெனு. கொண்டக்கடலை முருங்கைக்காலாம் போட்டு வச்ச காரக்குழம்பு. ஹோட்டல்லலாம் செய்கிற மாதிரி சூப்பரான ஒரு கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது காரக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழுத்த பழமாக எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இப்போது இது கூட ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே ஒரு பெரட்டி விடுங்க. இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணி ப்ளஸ் குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நைட்டு 8 மணி நேரம் கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காவை மிக்சி ஜாரில் பேஸ்டாட்டம் அரைச்சி அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுறலாம். ஸோ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது கூட கடைசியாக உப்பு சேர்த்துட்டு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதான். குழம்ப ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு முருங்கைக்காலாம் வெந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சுக்கலாம். இந்த கீரை கூட்டு கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட் சேர்ப்போம். அதனால் வாயில் போட்டோன்னே கொலன்னு உள்ளே ஓடி போயிடும். குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா அலசிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு பெரட்டிட்டு நம்ம கீரை கூட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்து இதை நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம். பைத்தம்பருப்பு ஃபுல்லாக வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு பாதி வெந்தால் போதும். அதுக்கப்புறம் கீரை வேகும்போது மிச்சது வெந்துடும். ஸோ இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், கொஞ்சமாக சீரகம் இதை மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம முளைக்கீரை நான் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த முளைக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் மெனுங்க. கொண்டக்கடலையில் ப்ரோட்டீன் இருக்குது, கீரையில் அயர்ன் இருக்குது. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் மெனு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தண்ணியிலேயே ஒரு பெரட்டினிங்கன்னா கீரை எல்லாம் நல்லா சுருண்டு வந்துடும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு கீரை கூட்டுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கீரை நல்லா வெந்து சாஃப்டானதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதை தண்ணியில் கரைச்சி கட்டி இல்லாமல் பார்த்துட்டு அதை கடைசியாக சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கீரை கூட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாயில் போட்டோடனே குடக்குன்னு அல்வா மாதிரி உள்ளே ஓடி போயிடும். ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அரிசி மாவை சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஹோட்டல்லலாம் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே கீரை கூட்டு அண்டு குழம்பு லஞ்ச் மெனுவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.